எப்படின்னா டெடின்னு சொல்லுவாப்புல. பாகிஸ்தான் இல்லை துபாய் லைன் இந்த பாகிஸ்தானி கிராஸ் தான் வரும். இது துபாயிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் முட்டை கொண்டு வந்துச்சு. அது அவர் குஞ்சாக்கி நம்மகிட்ட கொடுத்தாரு. முட்டையை கொண்டு வந்து துபாயில். ஆமாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நிறைய ஏமாந்துருக்கேன். புறா விற்கும் போது யாரும் ஏமாத்தாதீங்க. நான் இது வரைக்கும் யாரும் ஏமாத்தது இல்லை. நம்ம புறா கொடுத்த சர்க்கிள்லையும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இவர்கிட்ட புறா நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஏமாந்தனால நம்ம இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தல. நீங்க பாக்குற யாரையும் ஏமாத்தாதீங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அமர் ப்ரோ லாஃப்ட்டை வந்து வீடியோ எடுத்தோம். அவரோட சொந்தக்காரங்க சதாம் ப்ரோ லாஃப்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுடைய லாஃப்ட்டு, அவங்க வச்சுருக்கக்கூடிய புறா, ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வருவோம். வணக்கண்ணே, உங்களுடைய பேர், உங்கள் லாஃப்ட் எங்கே இருக்குது? அதை என் பேர் சதாமு. நான் திருப்பாலங்குடியில் இருக்கேன். இந்த வருஷம் தான் நம்ம ஊரில் டோர்னமெண்ட் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் நம்ம தான். ஆமாம், அமர் ப்ரோ வந்து அவர் வந்து 2வது ப்ரைஸ் வாங்கியிருந்தாரு. நம்ம சதாம் அண்ணே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாரு. நான் ஃபோட்டோ வாங்கி நான் வீடியோலேயே உங்களுக்கு லிங்க் பண்ணி போட்டு வரேன், நீங்கள் பாருங்கள். நான் பறவை புறாவா கர்ணப்புறா விட்டிங்களாண்ணே? கர்ணப்புறா விட்டதுக்கு யாரும் ஒத்து வரல. இதுக்கே சாதா புறாக்கு நிறைய பேர் வந்துட்டு பாதியில் வரலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தவங்க மட்டும் ஓட்டினோம். நல்லா பறந்துச்சு புறா. 8 மணி நேரம் 10 மணி நேரம் புறா பறந்துச்சு. பறந்ததில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்மெண்ட் நமக்கு, அவங்களுக்கு 2வது ப்ளேஸ்மெண்ட். இந்த மாதிரி ப்ளேஸ்மெண்ட் வச்சு 3 ப்ரைஸ் வச்சோம். 3மே ப்ளேஸ்மெண்ட் 3 பேர். நான் ஒரு ஆள், அமர் ஒரு ஆள், தீன் ஒரு பையன். அவர் நல்லா புறா பழக்க வச்சாப்புல. சரி, இப்போ அவங்க அப்படியே உங்கள் லாஃப்ட்டு நீங்கள் வச்சுருக்க புறா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த வந்து பாருங்க, நம்மகிட்ட இருக்க புறா நான் ஒன்று ஒன்றா. ஆனால் அண்ணி வந்து லாஃப்ட் வந்து சிம்பிளாக செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. சுற்றி வியூ பாயிண்ட்டை பாருங்கள் கடலை. இது மேலு கேஜி, மேலு ஃபுல்லாக இதில் இருக்குது. இது வந்து அண்ணி வந்து செப்பரேட்டாக மேலுக்கு தனியாக போட்டு வச்சுருக்காரு, கேஜி ஃபுல்லாக செட்டப் பண்ணி. இதான் வந்து அண்ணே வந்து கேஜி செட்டப்பில் வச்சுருக்காரு. இங்கிட்ட வந்து ஃபுல்லாமே ஃபீமேலு, அது போகப்பட்டா இங்கிட்ட வந்து ஃபுல்லாக மேல் மட்டும் செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அண்ணன் வந்து சொல்லுவார் உங்களுக்கு வந்து எந்தெந்த புறா எவ்வளோ நேரம் பறந்துருக்கு, அதோட குவாலிட்டி என்னன்னு. இப்போ வந்து இது வந்து ஃப்ளையிங் லாஃப்ட் ஃபுல்லாக பறக்க வரக்காக செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே கீழே வந்து தனியாக வந்து ப்ரீடிங் செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. நான் இங்கே முடிச்சுட்டு நான் வந்து 2வது வந்து கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பட்டா எடுத்து நம்ம பெரிய பேரெல்லாம் வாங்கிட்டு செலெக்ஷனாக வச்சுருக்கோம். சரிண்ணே, கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆச்சு இதெல்லாம் செட். எத்தனை வருஷமா நீங்கள் புறா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் 3வது படிக்கையிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் புறா. அப்பா, எனக்கு தெரியல கரெக்டாக எத்தனை வருஷம். 3வது நாள படித்ததுனால ஒரு கணக்கு தெரியும். இப்போ இதோட எத்தனை வருஷம் ஆகுது மொத்தம்? இப்போ எனக்கு 32 வயசாச்சு. எனக்கு கணக்கு சரியா தெரியல. 32 வயசு, ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமா ஃபீல்டில், 20 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கீங்க கர்ணப்புறா. 3வது படிக்கையிலேருந்து புறா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சாதா புறா வளர்த்தேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே கர்ணப்புறா சாதா புறா வளர்க்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணி புறா அதிக டைம் பறக்க வைக்கிறேன்னா, பட்டா எடுத்துருவோம். நம்மகிட்ட உள்ள பெரிய புறாலாம் இருக்குது, அதோட ரிசல்ட் எல்லாமே நமக்கு தெரியும். அதை நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன தெரியும் அதை வச்சு பேர் பண்ணி பட்டா எடுத்து, இந்த மாதிரி பட்டா ஒரு வாரம் 10 நாள் காய்ச்சல் போடுவோம். காய்ச்சல் போனால் வீடை பார்த்துக்கிறேன். புறாவும் பறவைக்கு தக்கன உடல் எல்லாம் கரெக்டாகி அது பறவைக்கு ரெடி ஆகிடும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறா ஒரு 4 to 5 மணி நேரம் பறக்கேன். அதுக்கு அதிக டைம் ஆக்குறேன்னா 10 hour 8 hour நான் ஆக்குறேன்னா கண்டிப்பாக ஏதாவது மெடிசன் கொடுத்தா தான் சாத்தியம். அது நம்ம ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை கால அனுபவத்தில் பார்த்தது என்னன்னா, தம் பவுடர் இல்லாமல் யாராலையும் பறக்க வைக்க முடியல. ஒரு நாள் பறக்கும், 2 நாள் பறக்கும். கண்டினியூவா வந்து அதை அந்த தம் பவுடர் எதுக்கு நான் கொடுக்குறாங்க புறாங்களுக்கு? தம் பவுடர் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, புறாவோட அந்த மூச்சு இழப்பு எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரு. இப்ப நம்மகிட்ட வந்து புறா 10 hour நான் என் கூண்டுல பறக்க வச்சிருக்கேன். 25 hour பறந்த புறாவும் இருக்கு. 25 hour பறந்த புறா எப்படின்னா, சும்மா ட்ரைனிங் பண்ணல. அதான் ஒரு நாள் அந்த மேகத்துல அந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு, பறந்துச்சு. ஆனா அது அடுத்த டைம்லாம் அந்த மாதிரி பறக்கல. ஒரு நாள் ஒரு டைம் பறந்துச்சு, அந்த 25 hour பறந்துச்சு. அதுக்குள்ள பட்டா எடுத்திருக்கேன். பட்டா வந்து கண்டினியூவா நம்மகிட்ட எப்போ விட்டாலும் ஒரு 10 to 10.5 hour பறக்கும். 10 hour எப்படி மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அந்த புறா. அது மாதிரி நம்ம நிறைய புறா எடுத்து செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கு. நம்ம டேஸ்ட்டுக்கு ரெக்கார்டா சேர்ந்து ஓரளவு இப்ப செட் பண்ணி வச்சிருக்கோம்.
சரிண்ணா. வருவது என்னன்னு நான் காமிக்கிறேன். அப்படியே ஒன்று நான் சொல்லிட்டு வாங்க. காலையில் இறை போட்டாச்சு புறாக்கு. இறை போட்டு இப்போ இருக்கு. நீங்கள் வர்றேன்னு சொன்னனால புறா பறக்கோட்டு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இது வரைக்கும் பறக்கோட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு புறாவெல்லாம். சரி, உங்களுக்காக அந்த புறா எப்படி பறக்க விட்றேன், புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு எனக்கெல்லாம் யாரும் சொல்லித்தரல. நீங்களாம் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் 4 பேருக்கு வந்து சொல்லித்தரது ரொம்ப யூஸாக இருக்கும். அந்த பிரச்சனை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னுட்டு ஒரு காரணத்தினால நம்ம என்ன தம் தூள் இப்போ யூடியூப்பில் பார்த்தாலே நிறைய பேர் வருது. அதை எப்படி பயன்படுத்துகிறேன்னு நான் சொல்லிக்கிறேன். காலையில் இறை போட்ட புறாக்கு எப்படி அந்த மருந்தை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதான் தம் உருண்டை. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இது இந்த தம் தூள் போட்டால் தான் புறா பறக்கும்னா அதையும் நல்லா பழகணும். அதுக்கு என்ன அளவு கொடுக்கணும், எத்தனை கொடுத்தா தாங்க. ஏன்னா நிறைய நான் கொடுத்து புறா வெளியே அது வெளியெல்லாம் கீழெல்லாம் விழுந்துருக்கு. அதோட எஃபெக்ட் அதிகமாகி இப்போ ஒரு ப்ராப்பரான ரேஷியோவில் கரெக்டாக கலந்து புறாவுக்கு கொடுத்தா தான் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த எடுப்புலாம் இது பண்ணாமல் நைட்டில் போட்டு புறாவை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். காலையில் பைய படிப்படியாக இது பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எடுத்த எடுப்பில் பகலில் போட்டீங்கன்னா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு புறா போய் தான் ஊந்துவேன். நல்ல இடமா இருந்தால் வந்துடும். பூனா இது பிடிக்கிற மாதிரி தான் வராது. இப்போ அண்ணன் வந்து அந்த உருண்டையை வந்து ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணிட்டு இப்போ புறாவில் கொடுக்குறாரு. அந்த இது பறவைக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ண முடியாதுங்கிறதா. ஓகே. பேசிக்ல தம் பவுடர்ல ஒரு 4-5 ஐட்டம்னா என்னென்ன இதுல மேக்ஸிமம் கலந்துருக்கும். அதுல பேரு எல்லாம் நாட்டு மருந்துனால தெரியல. நான் வேணா அந்த பார்த்து சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு. தம்பி விடுவோமா ப்ரோவா? விடுறது பார்த்தீங்கன்னா நல்ல வெயில்ல தான் விடுறோம். அந்த புறா எப்படி 4-5 மணி 6 மணிக்கு தான் இறங்கு, இருட்டி தான் இறங்கு. நீங்க இப்ப பறக்க விட்ட புறா எவ்வளவு நேரம் கரெக்டா பறக்கும்? இப்போ இந்த புறா இருட்டி தான் இப்ப இறங்கு. மினிமம் எத்தனை ஹார்ஸ்? இருட்டுனா 6:30 மணி ஆயிரும்னு வைங்களேன். 6:30 மணிக்கு மேல நான் புறா பறக்க வச்சது இல்லை. அதனால 6 அந்த டைம் கீப் பண்ணி இறங்கிடும். அந்த இருட்டுற டைம் 6 மணிக்கு இருக்குன்னா 6 மணிக்கு இறங்க. 6:45 இருக்குன்னா 6:45 இருட்டுற டைம்ல இறங்கு. இந்த புறா நான் பறக்க விட்டு பந்தய டைம்ல பந்தயம் அடிச்சது அதுல ஒண்ணு. அந்த டைம்ல பறக்க விட்டது. ஆனா 2 புறாவுமே 10 ஹவர் என்கிட்ட கம்ப்ளீட் பண்ண புறா தான். ரெண்டுமே 10 ஹவருக்கு மேல பறந்த புறா. ஏன்னா அந்த டைம் தான் நான் இதுவரை பறக்க வச்சிருக்கேன். இருட்டி நான் நேரத்தோட விட்டது இல்லை. அது 7 மணி 8 மணிக்கு நான் எழும்பி எப்ப எழும்புறேனோ எழும்பி ரெடி பண்ணி இந்த மாதிரி செட்டப் பண்ணி தான் இறங்கும் புறா. இருட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கு. நம்ம புதுசா வளர்க்குறவங்களுக்கு அண்ணன் ஒரு நல்ல அருமையான ஐடியா கொடுத்துருக்காரு. எப்படி நீங்க புறாக்களை வந்து எடுத்து அதை வந்து இத்தனை நாள் பழக்கி இப்ப அந்த தம் பவுடர் எதுக்கு கொடுக்காரு கொண்டு அவர் சொல்லியிருக்காரு. அந்த வயசு நீங்க பறக்க விட்டாதான் ஒரு விஷயம் என்னன்னா புறாவை மேக்சிமம் ஒரு 4 ஹவர் நீங்க வெறும் தண்ணிலே பறக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் தம் சப்ஜெக்டுக்கு நீங்க போகணும். நார்மலா பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். எடுத்த எடுப்புல இது தெரியாம கொடுத்துட்டு அங்கிட்டு ஒரு புறா விழுந்துங்கிட்டு ஒரு புறா கீழே விழுந்துருக்கு. அதாவது ஒரு புறா மேல போதையாகி அங்கிட்ட விழுந்துருக்கு. அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஹவர் புறாவை பறக்க செட் பண்ணிட்டு அப்புறமா நைட்ல இந்த மருந்தை கொடுத்துட்டு பறக்கிற புறாக்கு கண்டிப்பா நைட்ல வயிறை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணினா இறப்பை கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா நைட்ல கொஞ்சம் சுடு தண்ணி கொடுத்து இந்த மருந்தை போட்டீங்கன்னா இது உடல் வலியை நீக்கிறேன். 2வது நல்ல ஜீரண சக்தி அதிகமா இருக்கு. சாப்பிட்டுட்டு பூரா அந்த டைம்ல நோய் வராம நல்லா தெம்பா ஆரோக்கியமா இருக்கு. அந்த டைம்ல ரேஸ் எப்படி ஒருத்தன் ஓட்டப்பதி வீரன் எப்படி அந்த டைம்ல நல்லா வச்சுக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்கு புரோட்டீன் பவுடர் மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி நம்ம தனியா இது வந்து நாட்டு மருத்துவத்துல கொடுக்குறோம். இந்த மருந்து கொடுக்கறதுனால உங்க புறா பசிக்காது, தாகத்துல ஒதுங்காது. இந்த இப்ப கூட வெயில்ல பாத்தீங்கன்னா வெயில்ல தான் நல்ல வெயிலா இருக்கு. வெயில்ல மேலதான் பறக்கும். இப்போ அண்ணன் வந்து அவர்கிட்ட வந்து பறந்த புறாக்கள்ல எல்லாம் புறா எத்தனை நேரம் பறந்துருக்குன்றத உங்களுக்கு நான் ஒன்று வேணா காமிச்சு வர்றேன். இந்த புறா நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் பறக்க தள்ளின்னு சொல்லிட்டு அவர் தான் நமக்கு புறா ஃபர்ஸ்ட் கொடுத்தாப்புல.
அவர் கொடுத்த மாதிரி நம்ம பேர் பண்ணி செட் பண்ணோம். இப்ப நான் அந்த ஜதையை பிரிச்சு வேற இதுல செட் பண்ண அதை விட புறா நல்லா பறக்கு. கொஞ்சம் அதிகமா அவர் கொடுத்த புறா வந்து ஒரு 8-10 ஹவர் பறந்துச்சுன்னா இது அதை விட கூடுதல் பறக்குன்னு அந்த டைமுக்கு விட ஒரு புறா பறக்கவுல நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 4 நாள் 5 நாள்ல இந்த புறா இந்த டைம் பண்ணும் அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம ஸ்டாக் நிப்பாட்டியாச்சு. இந்த புறாவை பாத்துக்கிட்டு இது ஃபீமேலு. ரெக்க பேட்டர்ன் பாத்துக்கிறீங்க. இந்த ஃபீமேலுமே நம்மகிட்ட வந்து ஒரு 7-7.5 மணி நேரம் பறந்த புறா. அதே மாதிரி இந்த புறா நான் சொன்னேன்ல ஒரு 25 மணி நேரம் என்கிட்ட பறந்துச்சுன்னு, அந்த மேலு 25 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு மேல புறா பறந்துருக்கு. ஆமா, ஒரு நாளுக்கு 9:30 மணிக்கு விட்டது அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு மேலதான் இறங்குச்சு புறா. ஐசே நான் காமிக்கிறேன் புறாவை நீங்க. இந்த ஆணுல பாத்தீங்கன்னா நான் முதல்ல காமிச்ச பொட்டைக்கு இந்த ஆணுக்கு பேர் பண்ணி வந்து பட்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள்லயே 8 ஹவர் பறந்துச்சு. இதோட பிள்ளை பறந்துருக்கான். ஆமா, 4 நாள்ல புறா இந்த புறா வந்து நம்மகிட்ட ஒரு 8.5 மணி நேரம் பறந்துருக்கு. இதோட அக்கா, அதனால ஸ்டாக் பேர்டை வச்சாச்சு. ஆமா, இது கர்ணப்புறா. நல்ல குவாலிட்டியா நீங்க ஆல்ரெடி புறா பறக்க விட்ட புறாவை மட்டும் எடுத்து நீங்க ஸ்டாக் பேர்டை வச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய வாங்கி நானும் ஏமாந்துருக்கேன், இது பண்ணிருக்கேன். இப்ப நம்ம எல்லாம் கழிச்சு இப்ப நம்மகிட்ட நிக்கிறது எல்லாமே இந்த புறா எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய புறா மட்டும்தான் இப்ப நம்மகிட்ட இருக்கு. நீங்க ஓனா வந்து பிரீட் பண்ணதை நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த புறா ஒரு 8 மணி நேரம் நம்மகிட்ட பறந்துருக்கு. இது சாதா புறா தான். புறா சொல்லனே இந்த புறா இது எப்படின்னா டெடின்னு சொல்லுவாப்ல. பாகிஸ்தான் இல்ல, துபாய் லைன். இந்த பாகிஸ்தானி கிராஸ் தான் வரும். இது துபாயில இருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் முட்டை கொண்டு வந்துச்சு. அது அவர் குஞ்சாகி நம்மகிட்ட கொடுத்தாரு. கொண்டு வந்து துபாயில. ஆமா, சூப்பர். இந்த புறா எப்படின்னா வெயிலுக்கு நல்லா பறக்கும், வெயிலே தெரியாது. அதே மாதிரி எங்க பறக்கணும் எங்க உட்காரணும்னு அதுவும் தெரியாது. இது கொஞ்சம் புத்தி கம்மி தான். லேண்டிங் கரெக்டா இருக்காது. வாட்டில இஷ்டத்துக்கு பறக்க. ஆனா நல்லா புறா பறக்கும். வெயில்ல எல்லாம் 7 ஹவர் 8 ஹவர் பறக்க. இதுல உள்ள நல்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா புறா மறைஞ்சுதான் பறக்கும். ரொம்ப ஹைட், கண்ணுக்கு நம்மளே கண்ணு கூசுற அளவுக்கு ரொம்ப ஹைட்ல ஏறி தான் பறக்கும். இந்த புறாவோட பட்டா எடுத்து நான் பறக்க விட்டுருக்கேன். என்கிட்ட பறந்த பட்டாவும் இருக்கு. 15-20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் போய் வாங்கிட்டு வந்த புறாலாம் இருக்கு. இந்த புறா நம்மகிட்ட ஒரு 8 ஹவர் பறந்துருக்கு. 8 ஹவர் பறந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் மேகத்துக்குள்ள போய் விழுந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த புறாவை போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு மாசம் கழிச்சு. ஒரு மாசம் கழிச்சு அங்க தெரிஞ்ச பையன் சொல்லி அவன் ஒரு மூலியம் வேண்டது நம்ம லாஸ்ட்ல பிறந்த பட்டா. இது உங்க வீட்டுல. ஆமா, இது இப்பதான் பட்டா. நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆளு தேவனத்துல வந்து ஜெசிம்னு கொடுத்தாப்புல, பறக்க விடுறதுக்காண்டி தந்தாப்புல. இது சீரி அடிக்கும் புறா. ஒரு 5 ஹவர் நம்மகிட்ட பறந்துருக்கு இந்த புறா. பட்டா எத்தனை கல்லி பட்டா? 7 கல்லி ஆகுது. இது நம்ம லாஸ்ட்ல ஆன குஞ்சு. இது ஒரு 8 ஹவர் பறந்துருக்கு புறா. இது வந்து நம்மகிட்ட ஆன பட்டாதான். இது வந்து ஒரு 6 ஹவர் பறந்துருக்கு. அதுக்கப்புறம் புறா நான் பறக்க விடல. நல்ல ஹைட்ல பறக்கும் புறா. மறைஞ்சே ஒரு 3 மணி நேரம் பறக்கும் புறா. மேலே ஏறிட்டா கண்ணுக்கு தெரியாத தூரத்திலே ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கழிச்சு தான் புறா தெரியும் கீழே. இதோட தாய் காலையில எப்ப விட்டாலும் சாயந்தரம் இருட்டிதான் இறங்கு. அவ்வளவு நேரம் வந்து தாயை காமிக்க முடியாது. அவரு நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆளு பிரீடுக்காண்டி வாங்கிட்டு போயிருக்காப்ல. ரொம்ப கேட்டு அதை அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்ப வந்து புதுசா புறா அந்த கர்ணப்புறா நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பேஸ், ஒரு குவாலிட்டி கர்ணப்புறா இந்த குவாலிட்டியில இருந்தா எதை பார்த்து வாங்கலாம்? நீங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல புறா வளர்க்குறவங்கள பார்த்து, நம்பிக்கைக்குரியவங்களா பார்த்து நீங்க வாங்கினீங்கன்னா நல்ல புறாவை தருவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய ஆளா நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. முடிஞ்ச அளவு சப்ஜா புறால வாங்கிருங்க.
சப்ஜா ஜாக் கருப்பு அதுல வாங்கினீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. புறாவும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்கு. நீங்க தெரிஞ்ச ஆள்கிட்ட வேற என்ன கலர்னா வாங்கிருங்க. சப்ஜா புறால வாங்கினீங்கன்னா புறா நல்ல குவாலிட்டியா இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நிறைய ஏமாந்துருக்கேன். புறா விற்கும் போது யாரும் ஏமாத்தாதீங்க. நான் இது வரைக்கும் யாரும் ஏமாத்தது இல்லை. நம்ம புறா கொடுத்த சர்க்கிள்லயும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இவர்கிட்ட புறா நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஏமாந்தனால. நம்ம இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தல. நீங்க பாக்குற யாரையும் ஏமாத்தாதீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஏமாத்தாம நல்ல புறாவை கொடுங்க. நல்ல புறா இல்லைன்னா நல்ல புறா இல்லைன்னு சொல்லிருங்க. அதையும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. அடிக்கும் இத்தனைதான் அடிக்கும் இவ்வளவு, அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. நீங்க குவாலிட்டிக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபாய் கம்மி பண்ணிட்டு கொடுத்தா கூட குவாலிட்டி இதுதான் சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கு லைக் பண்றதுக்கு ஆள் இருக்கு, இதை லைக் பண்றதுக்கு ஆள் இருக்கு. சரிப்பா, இப்போ உங்ககிட்ட நீங்க பறக்க விட்டு இவ்வளவு எடுத்துருக்கீங்களா பட்டா, இதுல நீங்க பட்டா வந்து ஆல்ரெடி பறக்க ஒரு ஆள் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? புறா கொடுக்கதான் செய்வேன். நான் சும்மா வச்சிருந்தேன். என்ன செய்ய, ஒரு 4 பேர்த்திட்ட கொடுத்தேன்னா அந்த தம்பி கூட நமக்கு ஒரு நாள் பழக்கம் தான். அவர் கூண்டுக்கு போனப்ப ஒரு நாள் பழக்கம். அப்ப அவர் நம்மகிட்ட ஒரு புறா கேட்டாரு. அவர்கிட்ட எந்த மறுப்பும் சொல்லாம நம்ம கொடுத்தாச்சு. அந்த மாதிரி ஒரு 4 பேர்ட்ட கொடுத்து வைக்கல. நாளைக்கு நம்மகிட்ட இந்த புறா இல்லைன்னா அந்த புறா கேட்டா அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவு தனக்கு தானே வச்சுக்கிறாம உங்களுக்குன்னு ஒரு லைனை உருவாக்கி நீங்க வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு 4 புறாவை 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே நாளை பின்ன யூஸ் ஆகும். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யாருக்குமே கொடுக்க மாட்டேன் பையனா, புறா கொடுக்க மாட்டேன். இப்ப ஏன்ட்டே அந்த லைன் இன்னும் வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் அப்படிதான் இருக்காங்க. யாருமே வந்து கலையை வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து வளராமலே இருக்காங்க. இல்ல இப்ப முக்காவாசி நிறைய பேர் என்கிட்ட சொல்றது எப்படின்னா, நான் புறா கொடுக்காம நானே வச்சிருப்பேன். இப்ப அந்த புறா அழிஞ்சு போச்சு. என்கிட்ட இல்ல, எனக்கு கொடுத்தவங்ககிட்டயும் இப்ப இல்ல. அந்த மாதிரி முடிஞ்ச அளவு நல்ல புறா ஒரு 4 பேர்த்துல கொடுத்து வைங்க. உங்க புறா பிறந்தா உங்களுக்கு பெருமை. புறா வச்சு அவங்க பார்த்தாலும் அந்த பேர் நம்மளுக்கு தான் வரப்போகுது. நல்ல புறா கொடுத்தீங்கன்னா நாளை பின்ன நீங்க கேட்கலையே அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த இனமும் கொஞ்சம் நல்லா பாதுகாக்கப்படும். இந்த இப்போ உருவாக்குனது தம்பி, நம்மளாம் நம்ம மைண்ட் செட்டுக்கு இது பண்ணி இந்த புறாவும் அந்த சப்ஜாவும் ஒரே தாய்க்கு பிள்ளைக்கு ஆனது. இது நம்மகிட்ட இப்ப 4 நாளா புறா பிறக்குது. 4 நாள்ல 5 ஹவர் பிறக்குது புறா. இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பட்டா. இது அதாவது என் மூளைக்கு தக்கன இதை இப்படி பண்ணா அப்படி இருக்குமா, அது அப்படி பண்ணா அப்படி இருக்குமான்னு நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஒரே கண்ணுல முடிஞ்ச அளவு ஜதை சேர்க்காதீங்க. கண்ணை மாத்தி மாத்தி சேருங்க. ஓரளவு ரிசல்ட் நல்லா இருக்கு. ஒரு பிரீடரு ஒரு ரேசரு அப்படி பிரீடரு ரேசர் சில பேர் ரேசர் ஆயிட்டு தான் அப்புறம் தான் பிரீடிங் ஸ்ட்ரென்த்தே வரும் புறாக்கு. ஃபர்ஸ்ட் ரேஸ் பண்ணணும். ரேஸ் பண்ணாதான் அது பாடி கண்டிஷன் பிரீடருக்கு தக்கன மாறு. நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நீங்க பிரீடரு ரேசர்னு வைக்காம நீங்க உங்களோட பறந்த புறா இருக்கு, ஆல்ரெடி பறந்த புறா, அந்த புறா உங்க வீட்டுல தெரியும்ல, அந்த புறாவுக்கும் இந்த புறாவுக்கு உள்ள கண்ணை ஒரே மேட்சிங்கா வைக்காதீங்க. இப்ப ரெட் ஐ இருந்துச்சுன்னா அதுக்கு வயலட் ஐ வைங்க, வயலட் ஐ இருந்தா அதுக்கு கோல்டன் ஐ, இந்த மாதிரி மாத்தி மாத்தி வைங்க. ஒரே ஐல முடிஞ்ச அளவு சேர்க்காதீங்க. பட்டால பர்ஃபார்மன்ஸ் இல்ல. நான் கொஞ்சம் ஐசைன் மாத்தி மாத்தி சேர்த்தாதான் அதோட இன்னும் கொஞ்சம் பார்க்க முடியும். சொல்றேன், அது எனக்கு கரெக்டா தான் இருக்கு. இவ்வளவு வருஷமா அண்ணன் வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னா சொல்றதுக்காக அனுபவத்துல பட்டு சொல்றாரு. ஆமா.